ஹாய் டிசைனர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ப்ளீட்டட் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா? அதுக்கு எவ்வளோ மீட்டர் ஃபேப்ரிக் வாங்கணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கான கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். ஃபார்முலாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சில பேர் வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது கரெக்டாக பஸ்ட் முடிகிற இடத்துல கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ட்ரெஸ்ஸை ஜாயின் பண்ணுறதே, அதாவது டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் ஜாயின் பண்ணுறதே ஹிப்பு கிட்ட ஜாயின் பண்ணுவாங்க. இந்த ஜாயினிங் நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய வேஸ்ட் ரவுண்ட். ஓகேங்களா? என்னுடைய வேஸ்ட் ரவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 30 இன்ச்சஸ்ன்னு எழுதிக்கிறேன். இது என்னுடைய ஒரிஜினல் வேஸ்ட் ரவுண்ட் கிடையாது. நான் கால்குலேஷனுக்காக 30 இன்ச்சஸ் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ரெண்டாவது நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ப்ளீட்ஸோட வித் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். ப்ளீட்ஸோட வித் அப்படின்னா நீங்க ப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் வெளியில இருக்கிறவங்களுக்கு பார்க்கறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ப்ளீட்ஸ் வித் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 இன்ச்சா ப்ளீட்ஸ் பிடிக்க போறேன் அப்படின்னா ப்ளீட்ஸோட வித் 1 இன்ச். இதே எனக்கு குட்டி குட்டி ப்ளீட்ஸா வேணும், ஹாஃப் இன்ச்சில் பிடிக்க போறேன் அப்படின்னா ப்ளீட்ஸோட வித் ½ இன்ச். இதை நீங்களே டிசைட் பண்ணணும். அடுத்து நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ், அதாவது உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டை ப்ளீட்ஸ் வித்தால டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் 1 இன்ச்சா வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு 30 ப்ளீட்ஸ் வரும். இதே இது ½ இன்ச்சா வச்சேன் அப்படின்னா 60 ப்ளீட்ஸ் வரும். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபேப்ரிக் லென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ளீட்ஸ் இன்டேக் இன்டு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வர ஆன்சரோட வேஸ்ட் ரவுண்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் தெரியும், வேஸ்ட் ரவுண்டு தெரியும். ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படின்றது ப்ளீட்ஸ் வித் 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சு வெளியில் தெரிகிறதுக்காக அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு சில கிளாத்தை மடிச்சுடுவோம். அதுக்கு பேர் தான் ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ப்ளீட்ஸ் இன்டேக் எவ்வளோ தூரம் அதிகமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ப்ளீட்ஸ் இன்டேக் 2 இன்ச் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாமே. 2 நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் எனக்கு எவ்வளோ 30. இது கூட என்னுடைய வேஸ்ட் ரவுண்ட் 30. டோட்டலா எனக்கு எவ்வளவு கிடைக்குது 90 இன்ச்சஸ். ஓகேங்களா? நமக்கு கிடைச்சிருக்கிறது இன்ச்சஸ்ல தான் கிடைச்சிருக்கு. நீங்க கடையில போய் வாங்கும்போது இதை அப்படியே மீட்டரா கன்வெர்ட் பண்ணி வாங்கணும். ஒரு மீட்டர் அப்படின்றது 39 பாயிண்ட் சம்திங். ஓகேங்களா? 40ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 90ய நீங்க 40ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2.25 கிடைக்கும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஸ்டிச் பண்ணணும்னா 2.25 மீட்டர் வேணும் அப்படின்னு கேட்கணும். இதே மாதிரி உங்ககிட்ட ஃபேப்ரிக் இருக்கு, அதுக்கு எவ்வளோ தூரம் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இன்டேக் வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கீழே பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.